அடடா கஜா ஐ கஜா டைம் மிஷின் சும்மா சொல்லக்கூடாது. உண்மையிலே உங்களுக்கு மேல் மாடி ஃபுல்லா இருக்குது போங்க. நான் ரொம்ப புரட்சிகரமான விஷயங்களை செய்யணும்னு ஆசைப்பட்டேன். அதுல இது வெறும் ஜூஜூபி மேட்டர் நண்பா. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. இதை விட பெரிய சாதனைகள்லாம் நான் செய்ய போறேன். நீ இப்ப இதுக்குள்ள போய் உட்கார்ற. அதுக்கப்புறம் எந்த யுகத்துக்கு போகணும்னு நீ சொல்றியோ அந்த யுகத்துக்கு நான் உன்னை அனுப்பி வைப்பேன். கஜா உண்மையிலேயே உங்க கண்டுபிடிப்பு எல்லாமே செம சூப்பரா இருக்குது. ஆனா நீங்க என்ன அதுல போசனா எனக்கு கொஞ்சம் கிலியாவே இருக்குது. அதனால நிச்சயமா நான் அதுல சிக்க மாட்டேன். ஹலோ, ஏதோ புது மிஷின் வாங்கி இருக்கிறதா கேள்விப்பட்டேன். இது என்ன மிஷின் நான் தெரிஞ்சுக்கலாமா? இது டைம் மிஷின்யா. உங்களுக்கு எங்க இத பத்தி எல்லாம் தெரிய போகுது? ஆடு மாட்டுக்கு பக்கரா போட வேண்டியதுதான். வேடிக்கையா இருக்குல்ல? இவங்களை கோத்த விட வேண்டியதுதான். கஜகஜா இப்படியே பேசினா எப்படி? உள்ள போங்க. ரஹ்மான் பாட்டு இந்த சிச்சுவேஷனுக்கு சூப்பரா பொருந்தது இல்ல? எப்பா நல்லவங்களே, நண்பர்களே, உள்ள போறது பெரிய விஷயம் இல்ல. திரும்பி வர்றதுக்கு அந்த ரெட் பட்டன் அழுத்துனீங்கன்னா திரும்ப வந்துடலாம். அதாவது இந்த யுகத்துக்கு. அதோட இந்த பிரேஸ்லெட்டையும் மாட்டிக்கோங்க. இது வழியா நம்ம ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கலாம். பாருப்பா, நம்ம ரொம்ப தூரம் போறதுனால டீ காபி வடை பத்தில எடுத்துட்டு போலாம்ல. சரி, அப்படியே செய். எல்லா ஏற்பாடையும் சீக்கிரமா செய்யி. அப்படி ஆகட்டும் தலைவா. நீங்க இங்கே ரெஸ்ட் எடுங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன சொல்றீங்க டாக்டர்? பசங்களை உட்கார வச்சுட்டு டப்புனு சுவிட்ச போட்டு மோட்டரை ஆன் பண்ணுங்க. ஆஹா, என்ன அருமையா இருக்கு. பச்சை பசேல்னு இருக்கு. பார்க்கவே ரொம்ப ரம்மியமா இருக்கு. இந்த பூவை பாத்தியா? ஆஹா, என்ன பிரமாதமான வாசனை. அப்படியே ஆளை தூக்கிட போல இருக்கு. ஆஹா, என்ன முடிக்கிட போல இருக்கு. எப்படி? ஆஹா, கொஞ்ச நேரத்துல என் உருவம் எல்லாம் கலர் கலரா மாறுது. முட்டாள்தனமா பேசாம வாயை மூடிக்கிட்டு ஓடி வந்துரு. திரும்பி பார்க்காத. காப்பாத்துங்க. அம்மா, காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. எப்படியோ நாம அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு இங்க வந்து சேர்ந்துட்டோம். நல்ல வேலை. எங்க போனாலும் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம அது வாயை பிடிச்சியா நோண்டன. அடுத்த ரவுண்டா? இப்போதைக்கு என்னால பண்ண முடிஞ்ச ஒரே விஷயம் வாயை விட்டு கத்துறது மட்டும்தான். எல்லாம் பாத்துங்க. என்ன விட்டுரு. லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. இங்க இருந்து போயிடலாம். ஒருவேளை நாம இங்க இருந்து கத்துறது டாக்டருக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். அப்பா, அம்மா, தங்கச்சி யாராவது இங்க இருக்கீங்களா? அப்படி இருந்தா எங்களை வந்து காப்பாத்துங்க. தேங்க்யூடா செல்லம், நீதான் எங்களை காப்பாத்துனியா? ஆமாண்டா செல்லம், இந்த நேரத்துல உனக்கு இங்க என்ன வேலை? எங்க இதுக்கு யார் பெத்த புள்ள? குழந்தை தொலைஞ்சு போய் தனியா வந்து நிக்குது. உங்க அப்பா யாரா? இது யார் பெத்த குழந்தை? இந்த அழகான அறிவுள்ள குழந்தை யாரோடது? யாராவது பதில் சொல்லுங்க. இந்த இடத்துல வேற யாராவது இருக்கீங்களா? இந்த கடுமையான காட்டுக்குள்ள இவ்வளவு அருமையான குழந்தைய யாரு தனியா விட்டுட்டு போனது? பதில் சொல்லுங்க.
டேய் மண்டையா, இந்த குழந்தைக்கு ஏகப்பட்ட அப்பங்காரம் இருக்கா போல இருக்கு. அது எனக்கும் தெரியுது. உயிர் மேல உண்மையிலேயே ஆசை இருந்தா இங்க இருந்து நம்ம உடனடியா பிச்சிக்கணும். வந்துடு. காண்டா வெறுப்புக்கு புண்ணிய பத்தி காண்டாமிருகன் பேர் வச்ச மாதிரில இருக்கு. டேய் போண்டா மண்டையா, பல பேர் துரத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப பஞ்சு டைலக்கா வாடா, சீக்கிரம் ஓடிடலாம். அம்மா. பிச்சுக்கோ. வேகமா போடா. இங்க வந்துட்டாங்க. ஒவ்வொருத்தங்கிட்டையும் எவ்வளவு பெரிய இது. இதெல்லாம் என்ன ஆகும்? ஓடுறா ஓடுறா ஓடுறா. பதைங்கடா. அந்த பக்கம் அந்த பக்கம். மண்டையா, அங்க போ வந்துட்டான். கெட்டப்பெல்லாம் நல்லாதான் இருக்கு. கீழே என்ன வச்சிருக்கானுங்க? சுடுற மாதிரி இருக்கு. ஆஹா, நெருப்ப வச்சுட்டானுங்க மண்டையா. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம வெந்துருவோம். எப்படி தப்பிக்கிறது? அடே மொக்கா மண்டையா, அவனுங்க சுத்தி வர்றத பார்த்தா நம்மள சூப் வைக்காம விட மாட்டானுங்க போல இருக்கு. இவனுங்க எல்லாம் ரொம்ப மோசமான காட்டுவாசிங்க. இவனுங்க கிட்ட சிக்கிறவங்க எல்லாம் ஊறுகாய் போட்டு சப்பி சாப்பிடுவானுங்க. படபடன்னு பேசாம கொஞ்சம் மூளையை உபயோகப்படுத்தி எப்படியாவது தப்பிக்கிறதுக்கு வழிய பாரு. சீக்கிரம் பாரு. அந்த பறங்கிக்கா மண்டையை இந்த மாச்ச வேற கையில கட்டி விட்டான். இது வழியா பேசி பாப்போம். ஹலோ ஹலோ, காப்பாத்துங்க. ஹலோ ஹலோ. மிஷின் சரியா வேலை செய்யல, அதனால நாம இங்க இருந்து என்ன கத்தனாலும் டாக்டருக்கு சரியா கேட்காது. வேண்டாம், நாங்க வெஜ் இல்ல, நான் வெஜ். அட, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி நேரத்துல கூட நீ சாப்பிடுறத பத்தி தான் யோசிப்பியா? இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. தக்காளி சட்டம் உடம்பு தள தளன்னு ஆகுமா? ஐடியா. ஜிங்காலாலா ஒரே ஒரு ஜிங்காலாலா ஒரே ஒரு ஜிங்காலாலா ஒரே ஒரு ஜிங்காலாலா ஒரே ஒரு. நீ சொல்றது எனக்கு சரியா வரும்னே தோணல. ஏதோ நீ சொன்னா சரி. அவங்கள மாதிரியே பாடு. பாடிக்கிட்டே இதுல இருந்து எகிரி குச்சி ஓடுற வழிய பாரு. குறுக்கால பேசாத, பேசுறத மறந்துடுவேன் நானு. ஆஹா, சூப்பர் ஐடியா. இதையே செய்வோம். நானும் செய்யறேன். ஜிங்காலாலா ஒரே ஒரு ஜிங்காலாலா ஒரே ஒரு ஜிங்காலாலா குர் குர், ஜிங்காலாலா பர் பர், ஜிங்காலாலா குர் குர், ஜிங்காலாலா குர் குர், ஜிங்காலாலா ஜிங்காலாலா. ஓடு ஓடு ஓடு. ஆமா, இப்ப நாம எங்க இருக்கோம்? பொழுது விடிஞ்சிடுச்சு. எப்படியாவது நம்மள பாத்துருவாங்க. அதோ வந்துட்டாங்க நினைக்கிறேன். வந்துட்டாங்களா? ஆமா, சேஃப்டியாவா பக்கத்துல செய்வாங்க. சீக்கிரம் ஓடி வா. வந்துட்டாங்க. ஏய் குண்டா, காப்பாத்துறா. ஆமா. மோட்டோ, முதல்ல என்ன கீழே இறக்கி விடு. அவங்க ஒண்ணு ஹேக்கர்ல தானே தொங்க விட்டாங்க. நான் ஹேக்கரோட தூக்கிட்டு வந்துட்டேன். இப்ப என்ன பண்ண முடியும்? இனிமே இது அதுக்கு. ஆஹா, நாம வழிகாட்டிட்டோம். மோட்டு, நான் சொல்றத கேளுப்பா. உன்ன மாதிரி ஒரு மகா மோசமான ஆளை நான் பார்த்ததே இல்ல. உன்னை காப்பாத்த வந்த நானு. என்ன அடிக்கிற நீயே? என்ன நியாயம் இது? இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். சொல்றல்ல, இம்பாசிபிள். பறங்கிக்கா மண்டையா. நீங்களும் காட்டுவாசிங்களோன்னு நாங்க தப்பா நினைச்சிட்டோம். ஆஹா, ரொம்ப பிரமாதம். இந்த அனுபவம் எங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது. என்ன இருக்காம? அதனாலதான் நான் இன்ஸ்பெக்டர் சிங்கத்தை கையோட கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆபத்துல அவர் தானே நம்மளை காப்பாத்தணும். இங்க ரொம்ப ரொம்ப மோசமான காட்டுவாசிங்க நடமாடுற இடம். ஓடி போய் தப்பிச்சுக்குங்க. என்ன? ஆ, ஏன் பயப்படுறீங்க? இந்த சிங்கம் இருக்கிற வரைக்கும் நீங்க எதுக்கும் பயப்பட வேணாம்.
என்னோட குறியிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அது நிச்சயமா இம்பாசிபிள். நான் உங்க எல்லாரையும் இப்ப கைது பண்றேன். உங்க ஆயுதங்களை கீழே போடுங்க இப்பவே. ஆயுதங்களை கீழே போட்டுட்டு கைய மேல தூக்குங்க, இல்ல உங்க எல்லாரையும் ஷூட் பண்ண வேண்டியிருக்கும். பேசி முடிக்கிறதுக்குள்ள அநாகரிகமா இந்த ஈட்டியை எதுக்காகடா எரிஞ்சிங்க? இது கொஞ்சம் கூட சரியே இல்ல. ஐயா சிங்கம், இது என்ன ஐயா நியாயம்? நீங்க எங்களை காப்பாத்துவீங்கன்னு பார்த்தா நாங்க இப்போ உங்களை காப்பாத்தணும் போல இருக்கு. நீங்க முதல்ல ஒரு வேலை செய்யுங்க, ஓடிருங்க. நான் போறேன். அம்மா மாட்டியா? நல்ல வேலை, நாங்க தப்பிச்சு வந்துட்டோம். உனக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா. ஏதோ உங்க புண்ணியத்தால கற்காலத்துக்கே நாங்க போயிட்டு வந்துட்டோம். இதுக்கெல்லாம் நீங்க தான் ஒரு காரணம். ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன பேசுற நீ? அந்த பிரேஸ்லெட் வழியா நீங்க கத்துனதெல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். ஆனா நாங்க பேசுனதுதான் உங்களுக்கு கேட்கல. என்ன காரணமோ தெரியல. பரவாயில்ல, போகட்டும். அதனாலதான் உங்களை காப்பாத்த நானும் கையோட இந்த சிங்கத்தை கூட்டிட்டு வந்தேன். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷம். இப்ப அந்த காட்டுவாசிங்க என் முன்னாடி வரட்டும். ஒவ்வொருத்தரையா நிக்க வச்சு டப்பு டப்புன்னு சுட்டு தள்ளிடுவேன். ஏன்னா இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். புரியல? நடக்காது. இது என்ன புது ஆபத்து? ஸ்பீல்பர்க் படத்துல கூட இப்படி ஒரு ஆபத்து வந்ததே கிடையாது. இது என்ன புது ட்விஸ்டா இருக்கு? இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். அப்படின்னா எஸ்கேப் ஆயிடுங்க. என்னையா பண்றாங்க? ஹலோ, எப்படி இருக்கீங்க?